பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 16 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்கிற காரியத்திற்கு இதுவரையிலும் பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒரு நஷ்டத்தையே நீங்கள் பார்த்து ஒரு ஏமாந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாத, நீ செய்கிற கிரியைக்கு பலன் உண்டு. அதை குறித்து நீங்கள் அழுத நாட்கள் உண்டு, கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இனி அழாதபடிக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பாடவர்களே, இந்த கால வேளையில் எதை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ரூத் 2 அதிகாரம் 12 வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்க போகிறது. அவரிடத்தில் வந்தபடியினால, அவருடைய செட்டையின் நிழலின் கீழ் நீங்கள் கடந்து வந்ததினால உங்களுக்கு ஒரு பலனை தேவன் இந்த கால வேளையில் கொடுக்க போகிறார். வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆகார் என்கிற பெண்மணி தன் நம்பியிருந்த கணவனால் கைவிடப்பட்ட பொழுது வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். அவள் கையில் இருந்த ஆகாரம் தீர்ந்து விட்டது. கையில் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாள். குழந்தை பசியினால் அழுகிறது. ஒன்றுமில்லை, அழுது கொண்டே இருக்கிறாள். நான் என்ன செய்வேன்? இந்த பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எனக்கு அன்பானவர்களே, பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21:17 வாசிக்கும் போது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாத. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் நீங்கள் எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்க? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கலாம். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம். சாவதை தவிர வேற எனக்கு வழியே இல்லை என்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு
உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு. நீ அழாத, அழுகையை நிறுத்து, நீ இனி கண்ணீர் விடாத. ஹல்லேலூயா. உன் சத்தத்தை, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தருடைய செட்டையின் நிழலின் கீழ் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராலே ஒரு நிறைவான பலன் இந்த கால வேளையில் கடந்து வருகிறது. அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய தேவையை அவரிடத்தில் சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆகாருக்கு ஒரு நீர்த்துறவையை திறந்து கொடுத்தவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நீர்த்துறவையை திறந்து கொடுப்பதற்காய் நன்றி. அற்புதத்தை செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.